ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் வாங்கும்போது மறக்காமல் இதை செய்யுங்க. நிறைய தங்கம் வந்து வீட்டில் சேரும். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்கள் நினைப்போம் ஒரு கிராம் கூட நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது இல்லாமல் அப்படியே வாங்கினாலும் சார் இந்த மாதம் வாங்கிட்டோம், நெக்ஸ்ட்டு மாதம் நம்ம இதே மாதிரி வாங்கணும், இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு இதே மாதிரி வாங்கணும், இல்லை நம்ம ஆடிப்பெருக்குக்கு ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கணும் நிறைய பேர் யோசிப்போம். ஸோ நானுமே வந்து யோசிப்பேன். ஸோ நான் தங்கம் வாங்கும்போது நான் என்னென்ன பண்ணுறேன் இதெல்லாம் வந்து மறக்காமல் நான் செய்வேங்க. ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதில் எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை தான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தலை. ஸோ இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். பட் எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து எனக்கு வந்து நிறைய வந்து நெக்ஸ்ட்டு தங்கம் வாங்கலாம் அப்படின்றதும் வந்து எனக்கு நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் தங்கமும் வந்து வாங்கியிருக்கேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது என்னென்ன இப்போ நான் சொல்கிற விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தங்கம் வந்து மென்மேலும் வந்து வாங்கலாம். கண் திருஷ்டி வந்து நீங்கும், சந்தோஷம் வந்து வரும், தோஷமும் வந்து நீங்கும். எது வாங்கினாலுமே வந்து ஒரு பலன் வந்து கிடைக்கும். ஸோ சும்மா ஒரு பொருளை வந்து வாங்க மாட்டோம். ஸோ அதனால வந்து ஒரு பலன் வந்து கிடைக்கும். நல்ல விஷயம் வந்து எப்படினாலுமே நடக்கும். அது இல்லாமல் வந்து நிறைய நகை வந்து மேலும் வந்து வாங்குறதுக்கு வந்து இந்த இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பேசலை. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ. ஸோ மல்லிகைப்பூ வந்து பேசிக்காக வந்து நம்ம வாங்குறது தான். நான் இந்த மாதிரி நகை வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மல்லிகைப்பூ வந்து வாங்குவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம். இது எல்லாமே வந்து தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் இதை நம்ம வாங்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ மல்லிகைப்பூ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் வந்து வாங்கிக்கோங்க. முகம் பார்க்கும் கண்ணாடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ அப்படின்னா சாமி இதெல்லாம் வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம், நீங்களுமே வந்து வச்சுக்கலாம். பச்சை கற்பூரம் பேசிக்காகவே வந்து பச்சை கற்பூரம் வந்து ஒரு எதிர்மறை வந்து எண்ணத்தை வந்து அழிக்கும். ஸோ நேர்மறை எண்ணத்தை வந்து கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ அதனால் பச்சை கற்பூரம் வந்து வச்சுக்குவோம். முகம் பார்க்கும் கண்ணாடி. எப்போயுமே வந்து பூஜை ரூமில் வந்து ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோடய பூஜை ரூமில் வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளும் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான வாசனை தரக்கூடிய, ஒரு விதமான பாசிட்டிவ் தரக்கூடிய வந்து பொருட்கள். ஸோ இது எல்லாமே வந்து மூட நம்பிக்கையாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபாலோ பண்ணுறத வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணலாம், இதான் தேவையில்லாத மூட நம்பிக்கை வந்து வளர்க்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. பட் எப்படியுமே சாமி இருக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம்ல, ஆனால் அதை பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தங்கம் வந்து எந்த நேரத்தில் வாங்குறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் தங்கம் வந்து வாங்கிட்டீங்க. வாங்கினது பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். மஞ்சள் தண்ணீர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நல்லா கழுவிக்கணும். அதில் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வந்து தங்கத்தை வந்து போட்டு எடுத்துடணும். மஞ்சளும் தண்ணீர் கல்லுப்பு இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு நீங்கள் வாங்குறீங்களா அந்த தங்கத்தை லைட்டாக போட்டு எடுத்துட வேண்டியதான். அண்ட் பேசிக்காக வந்து நம்ம தங்கத்தை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதில் வந்து மஞ்சத்தூள்லாம் கல்லுப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணுறா. அதே மாதிரி தான் வந்து ஒரு மஞ்சத்தூள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கல்லுப்பு பார்த்திங்க அப்படின்னா லட்சுமி. ஸோ தங்கத்தை வந்து போட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மஞ்சளில் போட்டு ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி வந்து இருக்கும். ஸோ ஒரு நகை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எப்படியும் அதில் ஒரு திருஷ்டி இருக்கும். எல்லோரும் வந்து அதை தொட்டு பார்த்துருப்பாங்க. சில பேர் வந்து நிறைய பேர் வந்து அதை பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த நகை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு தான் அந்த நகையை வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த நகையை வந்து நம்ம வாங்கியிருக்கோம், நம்மளோட காசு இருக்குன்னு நம்ம வாங்கிட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து அதை தொட்டு பார்த்துருப்பாங்க. எத்தனையோ பேர் வந்து இந்த நகையை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அமௌண்ட் தானே இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தோடு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்குது வந்து இந்த மாதிரி நம்ம மஞ்சள் தண்ணீரில் கல்லுப்பில் போட்டு கழுவும் போது ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டி எல்லாமே வந்து போயிடும். சில பார்த்திங்க அப்படின்னா சிலவங்க எப்படி கையில் வந்து தொட்டாங்கன்னு தெரியாது. ஸோ குழந்தைங்க பெரியவங்க வந்து உடனே வந்து அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அங்கே போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம தோடு வாங்குகிறோம் அப்படின்னா போட்டு பார்த்து தான் வந்து வாங்குகிறோம். பட் நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக அது வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அந்த நகை நமக்கு தான் அப்படின்னு உறுதி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அந்த தங்கத்தை வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கிட்டு
நைட்டு வந்தோடனே வந்து நான் பூஜை ரூமில் வந்து வச்சுருவேங்க. பூஜை ரூமில் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பூஜை ரூம்லேயே வந்து இருக்கும். ஸோ நான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுருவேன். ஸோ இப்போது சாமிக்கு வந்து பூ போட்டு நல்லா தீப ஆராதனைலாம் வந்து காமிச்சிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த நம்ம வாங்கின நகையை வந்து பூஜை ரூம்லேயே வந்து வச்சிரும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து அது பூஜை ரூம்லேயே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் வந்து நகை வந்து போடுவேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சாமிக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நகை வந்து வாங்குறது வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து நகை வந்து வாங்கிக்குவேன். முக்கியமாக எந்தெந்த நாள்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்சய தீதி, அதுக்கப்புறமேட்டுக்கு நியூ இயர் அன்றைக்கி கண்டிப்பாக வந்து புது வருடத்தில் வந்து ஏதாவது ஒரு காயின் வாங்குங்க. ஸோ வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் நகை வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது வந்து எனக்கு கண்கூட வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்புவேன். ஸோ நியூ இயர் அன்றைக்கி நீங்கள் நகை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த நியூ இயரில் எப்படியும் அந்த எண்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் நகை வாங்கிட்டே இருப்பீங்க. இது வந்து உறுதியாக நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து நடந்திருக்கு. அதை தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நியூ இயர் அன்றைக்கி மட்டும் நீங்கள் நகை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து தங்கம் வந்து வாங்கிட்டே இருக்கும். 1 கிராமாவது ஒரு காயினாவது வாங்குங்க. ஸோ இந்த 2025 நான் ஒரு காயின் வாங்கினேன். ஸோ அதுவுமே வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது மாதிரி உங்களால் முடிஞ்சது 1 கிராம்லையாவது நீங்கள் நகை வந்து வாங்குங்க. காயினாக வாங்கலாம், ஜுவல்ஸாக வாங்கலாம். ஸோ எதுவுமே வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் தான். ஸோ நல்ல நாள் பார்த்து வாங்கணும். ஸோ அக்ஷய தீதி, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல் வருதுல்ல. ஸோ உங்கள் பர்த்டே, ஸோ அந்த மாதிரி டேலாம் வந்து உங்களால் எவ்வளோக்குள்ளே தங்கம் வாங்க முடியுமோ அந்த மாதிரி ஸ்பெஷல் டேலலாம் வந்து நீங்கள் தங்கம் வாங்கி தங்கத்தை வந்து சேவ் பண்ண பாருங்கள். ஏன்னா அது ஒரு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து ஒரு தங்கமாக வந்து வாங்கி இது பண்ணுங்கள். 1 கிராம் காயின் வந்து வாங்குங்க. இல்லை சின்னதாக 1 கிராமில் பிள்ளைங்க தோடு, ஸோ அந்த மாதிரில வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ தங்கத்தையும் வந்து சொல்ல. ஸோ நீங்கள் வெள்ளியுமே வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ எந்தெந்த நேரத்துலலாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிகை நேரம், வியாழன், வெள்ளி. ஸோ இந்த டேட்டில் வந்து வாங்கலாம். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து தங்கத்தை வந்து பெருக்கும். வளர்பிறை நாட்கள், அப்புறம் சுக்கிரதய நாட்கள், சித்திரை முதல் நாள், தமிழ் வருடப்பிறப்பு, ஸோ அக்ஷய தீதி நாள். ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் தங்கத்தை வந்து வாங்கிக்கலாம். ஸோ எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னா நித்ர காலண்டர் வந்து நம்ம எல்லா ஃபோன்லேயுமே வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து போட்டிருப்பாங்க எந்த நேரம் நல்ல நேரம், ஸோ என்றைக்கு வருது, ஸோ எப்போ வாங்கலாம், அமாவாசை, அந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே வந்து தங்கத்தில் வந்து வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து இந்த காலண்டர் கொடுக்காங்கல்ல, டெய்லி காலண்டர் இல்லை, மாத காலண்டர். ஸோ அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க தங்கம் வந்து எந்த நாட்களில் வந்து வாங்கலாம் அப்படின்னு, தங்கம் உகந்த நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து தங்கத்தை வந்து உங்கள் வீட்டில் வந்து வைங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே வந்து உங்களை வந்து திஷ்டி சுற்றி போட்டுங்க. திஷ்டினா பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா தடவி எரிச்சிருங்க. ஸோ எல்லா திஷ்டியுமே வந்து போயிடும். எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த திஷ்டி மட்டுமே சுற்றி போட்டாலே போதும். நல்ல நேரத்தில் வந்து நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. ஸோ ராகு காலத்தில் வராமல் நல்ல நேரத்தில் பார்த்துட்டு நல்ல நேரத்துலேயே வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே தான் நான் இந்த இதை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ மஞ்சள் தண்ணியில் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அந்த நகையை வந்து நீங்கள் போட்டுக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சாமி ரூமில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக வந்து நான் பண்ணுறதை வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நிறைய பேரால் வந்து 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. ஸோ நானுமே வந்து பெருசாலாம் நகை வாங்க மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தங்கம் வாங்குற மாதிரி இருந்திருக்கு. அதனால வந்து நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து தங்கமே வாங்க முடியல அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு தங்கம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே வந்து ஒரு நம்பிக்கை தானே. என்னோடய நம்பிக்கை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசிப்பீங்க. இன்றைக்கி வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம்னு யோசிச்சிட்டே இருக்காதிங்க. சரி இந்த நெக்ஸ்ட் மந்த்து குறையும் அப்படின்னா எப்படியுமே கூடிக்கிட்டே தான் போகுது. குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா தான் குறையும், ரொம்பலாம் வந்து குறையாது. ஸோ இன்றைக்கே ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தங்கத்தை வந்து வாங்க பாருங்கள். ஃப்யூச்சரில் எப்படினாலுமே அது இன்க்ரீஸ் தான் ஆகுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye.